இப்போது எந்த ராசிக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது? இப்போ 2026 ஜூன் ஜூலையில் ஆரம்பிச்சிங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட ராசிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. அதாவது மிதுனம், ரிஷபம், கடகம், துலாம், விருச்சிகம், கும்பம், இந்த ராசிகளுக்கெல்லாம் இதுவரை குழந்தை பாக்கியம் தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இப்போது 5ஆம் இடத்தை பார்க்கணும், 2ஆம் இடத்தை பார்க்கணும், 12ஆம் இடத்தையும் பார்க்கணும். 12ஆம் இடம் தான் அந்த அயன போக ஸ்தானம். நல்ல தாம்பத்தியம் நடக்குதா, நடந்தாதான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 5ஆம் இடம், 5ஆம் இடத்தை பார்க்கும்போது பின்னோக்கி பார்க்கணும். உங்களுடைய பித்திருக்கள் எப்படி இருந்தாங்க, அவர்களெல்லாம் தர்மம் செஞ்சாங்களா, ஏதாவது பாவங்கள் செய்திருக்காங்களா, 5ஆம் இடத்துல யார் இருக்கா, 5ஆம் இட அதிபதி எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கு, இந்த கால்குலேஷன் போட்டிங்கன்னா இந்த 2026 யார் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு கணிச்சு சொல்லிடலாம். இந்த 6 ராசிகள் கிடைக்கும். ஆனால் ஜனனகால ஜாதகத்தில் அவர்களுக்கு இந்த 5ஆம் இடம் பித்திருக்கள் ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம் எப்படி இருக்குது, இந்த பித்திருக்கள் செய்கின்ற முன்னோர்கள் செய்த பாவமும் புண்ணியம் இந்த பிறவியில் உங்களுக்கு வந்தே சேருங்க. அதுதாங்க குழந்தை பாக்கியம். எவ்வளவோ போராடுறாங்க. சில பேர் குழந்தை பாக்கியமே கிடைக்கிறதில்ல, சில பேர் சாதாரணமாக குழந்தை கிடைச்சிருது. அதனால் பூர்வ புண்ணிய ஸ்தானம், உங்கள் பித்திருக்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கா பார்த்து அதற்குரிய பரிகாரங்கள் பண்ணிட்டா இந்த 2026 கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. ஏதோ நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகுது இந்த 6 ராசிகளுக்கு. அதை கவனமாக உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதற்குரிய குறைகளை நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ ஒரு குழந்தை பிறக்க போகுது, வாரிசு வரப்போகுது. சந்தோஷமாக இருங்க. வாழ்த்துக்கள். வணக்கம்.